உண்மை உழைப்பு உயர்வு வெற்றி நிச்சயம். நான் உங்கள் கேப்டன் ரஞ்சித், ரைஸ்டெக் வேஸ்ட் சிஸ்டம் வேப்ரிட்ஜ் மேனுஃபேக்சரர், கோயம்புத்தூர். இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற சூலூர் தாலுக்கா காரணம்பேட்டை என்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு க்ரஷரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரஷர்ஸ் வேப்ரிட்ஜ் யூஸ் பண்ணியிருக்கிற கஸ்டமராக இருந்தாலும் சரி, நம்ம பப்ளிக் வேப்ரிட்ஜ் யூஸராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நமது ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். லோட் செல் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்குது. அது வந்து நம்ம லோட் செல் போயிடுச்சு, அதை மாற்றுறோம், அதை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது லோட் செல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமது இன்ஜினியர்ஸ்லாம் சரி, ஆஸ் ஏ கஸ்டமர் சைட்லேயும் சரி ரொம்ப ட்ரபுள் ஆவாங்க. எதனாலனா அந்த நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ் கட்டிங்கில் அதை ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. லோட் செல்லுடைய போல் நெட் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் போல் நெட் வந்து அப்பப்போ ஆயில் விட்டு கழட்டி வைக்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்கணும் அவங்க. அதெல்லாம் பண்ணாதனால போல் நெட் எல்லாமே நல்லா அதில் மெர்ஜாகி ஸ்ட்ராங்காக அதில் உட்காந்துருச்சு. இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 15 வருஷம் உள்ள ஒரு வேப்ரிட்ஜ். இதை பாருங்கள், வேப்ரிட்ஜுடைய டேமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இத்து போயிடுச்சு பாருங்கள். இது வந்து ஒரு 17-18 வருஷம் ஆச்சுன்னு சொன்னார். அதை நாங்கள் சர்வீஸ் பண்ணதுக்காக வந்திருக்கோம். வேப்ரிட்ஜ் வந்து வேறு கம்பெனி, பட் எந்த கம்பெனின்னு தெரியல. பட் அவங்க போட்டிருந்தாங்க, நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க, யூடியூப் சேனலை பார்த்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக வந்து இப்போ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். எப்போவுமே வேப்ரிட்ஜ் போடுறவங்க இந்த மாதிரி இந்த போல் நெட்டிலலாம் அப்பப்போ ஒரு 1 இயர்ஸ்க்கு ஒரு தடவை அதுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு டீசல் விட்டோ ஆயில் விட்டோ அதெல்லாம் கொஞ்சம் கழட்டி வேறு போல்ட்டு போடுறதாவோ, இல்லை அதே போல்ட்டை மறுபடியும் ஃபிட் பண்ண மாதிரி எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஈஸியாக அந்த போல் நெட்டை எடுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி பண்ணுறனால நம்மளும் ஸ்ட்ரகிள் ஆகும், வேப்ரிட்ஜ் சர்வீஸ் பண்ணுறவங்களும் ஸ்ட்ரகிள் ஆகும். போல் நெட் இப்போ எடுக்க முடியாமல் அதை ஃபுல்லாக ஊதி எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம இந்த வேப்ரிட்ஜ் உடைய ஆப்ரேட்டரு, அந்த வேப்ரிட்ஜில் இந்த க்ரஷரில் வேலை செய்கிற ஹிந்திக்காரங்க பர்சன் வந்து அதை ஊதி எடுத்துகிட்ருக்காரு. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, போல் நெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்பப்போ அதை கொஞ்சம் கலட்டி ரிமூவ் பண்ணி போட்டு ஆயில் விட்டு கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதை எடுத்து பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுத்து டேமேஜ் ஆகி அதில் இருக்க ஐலம் சீட் பாருங்கள், கீழே ஒரு ஐலம் சீட் ஒன்று வரும். அதுதான் நம்ம இன்ஜினியர் இப்போ கையில் வச்சுருக்கா பாருங்கள். இது ஒரு ஐலம் சீட்டு. இந்த சீட்டு வந்து இப்போ புதுசாக போட வேண்டியதாக இருக்குது. அது கீழே போட்டிருக்காங்க, அதுவே கொஞ்சம் தவறுதலாக போட்டிருக்காங்க. இது வந்து மேலே வரும், இந்த ஐலம் சீட் வந்து டாப்பில் வரும், அதை அவங்க கீழே போட்டிருக்காங்க. அதனால் அதுவும் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி பண்ணுங்கள். சர்வீஸுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்த வரேன். இது ஒரு சின்ன இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எங்களுடைய இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்கள் ரைஸ்டெக் ரஞ்சித்.